கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சுங்காங்கடை பகுதியில் அனைத்து தர மாணாக்கர்களுக்கும் நல்லொழுக்கத்துடன் கூடிய தரமான பொறியியல் கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் பொறியியல் கல்லூரி புனித சேவியர் கத்தோலிக்க பொறியியல் கல்லூரி ஆகும். இக்கல்லூரியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இக்கல்லூரியின் தாளாளர் அருட்தந்தை ஏ. ஜேசுமரியான் அவர்களை தற்சமயம் நேயர்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். பொதிகை தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கு எம்முடைய சுங்கான்கடை புனித சவேரியார் கத்தோலிக்க பொறியியல் கல்லூரி சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். 1990களில் பொறியியல் கல்வியானது ஏழை மாணவர்களுக்கு ஒரு எட்டாக்கனியாகவே இருந்தது. ஏனெனில் மாவட்டத்திற்கு வெளியே சென்று விடுதிகளிலே தங்கியிருந்து பொறியியல் கல்வியை கற்பது மிகவும் கடினமாக இருந்தது. இந்த ஒரு சூழ்நிலையை நன்றாக புரிந்து கொண்டு கோட்டாறு மறை மாவட்டம் தன்னுடைய லட்சிய வரலாற்றிலே ஒரு பொறியியல் கல்லூரியை ஆரம்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்தது. அதன்படி 1998ஆம் ஆண்டு இந்த கல்லூரியானது ஆரம்பிக்கப்பட்டது. அன்றைய ஆயர் மேதகு லியோன் தர்மராஜ் அவர்களுடைய ஆசிரோடும் அனுமதியோடும் இந்த மலைப்பகுதியிலே இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய ஒரு தனித்தன்மை என்னவென்றால், பொதுமக்கள் நல்ல மனம் கொண்டவர்கள், தியாக உள்ளம் கொண்டவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களை முன்னிலைப்படுத்தி துறவிகள் குருக்கள் பின்னணியிலே நின்று இந்த பொதுமக்களை கொண்டே இந்த கல்லூரியானது ஆரம்பிக்கப்பட்டது. பிருந்தாவனத்தை போன்ற மலர் தோட்டங்களும் வானுயர்ந்த நிழல் தரும் மரங்களும் சூழ ஆரோக்கியமான சூழ்நிலையில் அழகிய கட்டிட அமைப்புகளுடன் அமைய பெற்றது இக்கல்லூரி. அனைவருக்கும் வணக்கம். I am Dr. S. Joseph Shekhar, Principal, St. Xavier's Catholic College of Engineering, நாகர்கோவில். எமது கல்லூரியானது இங்கு பயிலும் சுமார் 2800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை சிறந்த பொறியியல் வல்லுநர்களாகவும் சாதனை படைப்பவர்களாகவும் இச்சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்வர்களாகவும் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. மிகவும் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களையும் ஆராய்ச்சியில் ஆர்வம் கொண்ட முனைவர்களையும் இக்கல்லூரி கொண்டிருப்பது இதன் சிறப்பு அம்சமாகும். எமது மாணவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கரிக்குலம் மற்றும் சிலபஸ் சார்ந்த படிப்பை படிப்பதோடு இல்லாமல் தங்களுடைய திறமைகளை மேலாக வளர்க்க எமது கல்லூரியில் அமைந்துள்ள எலக்ட்ரானிக் லேர்னிங் ஃபெசிலிட்டி உதவி கொண்டிருக்கின்றது. இங்கே காணப்படுகின்ற IIT போன்ற உயர்ந்த நிறுவனங்களில் பயிற்றுவிக்கும் ஆசிரியர்கள் தயாரித்த பாடங்கள் வீடியோ மூலம் வழங்கப்படுகின்றது. இக்கல்லூரியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமைய பெற்றுள்ளன. மல்டிமீடியா, வெப் டிசைன், ASP, TSP, விஷுவல் ஸ்டுடியோ போன்ற அனைத்து வகையான சாஃப்ட்வேர்களும் மற்றும் தற்போது நடைமுறையில் பயன்படுத்தும் அனைத்து வகையான சாஃப்ட்வேர்களும் இவ் ஆய்வகத்தில் இடம்பெற்றுள்ளன. இக்கல்லூரியினுடைய முதன்மையான நோக்கம் ஏழை மாணவர்களுக்கு தரமான பொறியியல் கல்வியை கொடுப்பது. இறை ஞானம் மிக்கவர்களாக இந்த இளைஞர்களை வருங்காலத்திற்காக உருவாக்குவது. அதோடு அறிவியல் மேதைகளாக உருவாக்கி நல்ல பண்பும் பழக்க வழக்கங்களும் கொண்ட வருங்கால தலைமுறையினரை தலைவர்களை உருவாக்குவது. அதோடு உலக அரங்கிலே
போட்டியிடக்கூடிய உயர் கல்வியை இவர்கள் பெற்றுக்கொண்டு சமூக மாற்றத்திற்காக தங்களையே அர்ப்பணிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக உருவாக்குவதே இந்த கல்லூரியினுடைய முதன்மையான நோக்கமாக இருக்கின்றது. காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. படிப்பில் மிக பின்தங்கிய மாணவர்கள் தங்களுடைய படிப்பை சிறப்பாக செய்ய வேண்டும். அதற்கு எமது கல்லூரி பல வழிகளை கையாண்டு கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மாணவனும் சிறப்பாக கண்காணிக்கப்படுகின்றார்கள். அவர்களுடைய முன்னேற்றமானது கண்காணிக்கப்படுகிறது. தன்னுடைய பாடங்களை சரியாக படித்து அதில் தேர்ச்சி பெற முடியாத மாணவர்களுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு இன்டர்னல் டெஸ்ட் முடியும் பொழுதும் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஆசிரியர்கள் மாலை நேரங்களில் சிறப்பான வகுப்புகளை நடத்தி அவர்களுடைய தேர்ச்சி வீதத்தை உயர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். நமது மாணவர்கள் புதிய தொழில்நுட்பங்களில், அதாவது அன்றாடம் நம்முடைய நாட்டின் நிலைக்கேற்றவாறு மாறிக்கொண்டிருக்கின்ற தொழில்நுட்பங்களில் சிறந்தவர்களாக வர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு துறையிலும் எக்ஸ்பர்ட் இருக்கின்றார்கள். அவர்களை அழைத்து கெஸ்ட் லெக்சர்ஸ் மற்றும் செமினார் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதன் மூலம் நம்முடைய மாணவர்கள் அன்றாட டெக்னாலஜியில் தங்களை தயாரித்து கொண்டிருக்கின்றார்கள். இயந்திரவியல் பொறியியல் துறையின் இயந்திரவியல் கூடத்தில் லேத் மற்றும் சிறப்பு இயந்திரங்கள் கொண்ட இரு பெரும் பிரிவுகள் உள்ளன. கனரக இயந்திரங்களுடன் இணைப்பதற்கான டேப்பர் டர்னிங் உபகரணம் மற்றும் கோள வடிவங்கள் உண்டாக்குவதற்கான இயந்திர உபகரணங்களும் இங்கு சிறப்பாக அமைந்துள்ளன. எங்களுடைய கல்லூரியை மாணவர்களும் பெற்றோர்களும் விரும்பக்கூடிய விதத்திலே அனைத்து வசதிகளும் இங்கே ஏற்படுத்தப்பட்டுள்ளன. வகுப்பறைகள், ஆய்வுக்கூடங்கள், நூலகம், ஜேர்னல் போன்ற பல வசதிகள் இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதோடு பொதுவான கணனி மையம் அல்லது காமன் கம்ப்யூட்டர் சென்டர் ஒன்று உள்ளது. மாணவர்கள் எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் இங்கு வந்து அவர்களுடைய ஆராய்ச்சியை தொடரலாம். குறிப்பாக இன்று 4 துறைகளிலே ஆராய்ச்சி செய்ய அனுமதி கிடைத்துள்ளது. வருகின்ற காலத்திலும் காலத்துக்கு ஏற்ற துறைகளையும் பாடங்களையும் இந்த ஆராய்ச்சிக்காக ஏற்றுக்கொள்வது அல்லது எடுத்துக்கொள்வது தான் எங்களுடைய வருங்கால எண்ணமாகவும் இருக்கின்றது. அதற்கேற்ற விதத்திலே இன்று புதிய கட்டடமானது கட்டப்பட்டு வருகின்றது. அதிலே 2500க்கு மேலாக மாணவர்கள் தங்கக்கூடிய அரங்கு, இன்னும் வேலை வாய்ப்பிற்காக மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய அரங்கு, உள் விளையாட்டு அரங்கு, 2 மாடிகளிலே எல்லா புத்தகங்களும் அடங்கிய தரமான நூலகம், இன்னும் ஒரு சில ஆய்வுக்கூடங்கள் அமைந்திருக்கக்கூடிய புதிய கட்டடமானது உருவாகி வருகின்றது. இன்று பொறியியல் கல்லூரியானது ஒரு வகுப்பறை கல்வியாகவே மாணவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்நிலை மாற வேண்டும். அவர்கள் கல்லூரியிலே படிக்கின்ற இந்த 4 ஆண்டுகள் தங்களுடைய பல்வேறு திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். முக்கியமாக அவர்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில், நாலேஜ் இன் தி கரண்ட் டெக்னாலஜிஸ், அப்டிடியூடு ஸ்கில் போன்ற திறமைகளை தங்களுடைய சொந்த முயற்சியின் மூலம் அவர்கள் வளர்ப்பதற்கு முன்வர வேண்டும். அப்படி வளர்க்கும்போது தான் நிச்சயமாக அவர்கள் 4 ஆண்டு பெற்ற கல்வியின் பலனை அடைய முடியும். அதற்கு அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொறியியல் கல்லூரியின் இயந்திர பொறியியல் துறையின் கணினி உதவியால் உருவாக்கம் மற்றும் உற்பத்தி ஆய்வகத்தில் 35 கணினிகளும் புதியதும் ஆற்றல் மிக்கதுமான மென்பொருள்களும் இயந்திரவியல் துறை மாணவர்களுக்காக அமைக்கப்பட்டுள்ளது.
நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மாணாக்கர்களை அழைத்து வர பேருந்து வசதியும் அமைய பெற்றுள்ளது. எந்த ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடிப்படையாக இருப்பது கல்வி, உயர்கல்வி. இந்த கல்வியின்பால் அனைவரும் நாட்டம் கொண்டு ஆழமான விதத்திலே கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக அடிப்படை கூறுகள் மிக இன்றியமையாது என்பதனை உணர்ந்து அதிலே பாண்டித்யம் பெற வேண்டும். எவ்வாறு நல்ல ஒரு களிமண் இருந்ததென்றால் விரும்புகின்ற விதத்திலே வடிவத்தை கொடுத்து விடலாம். அதுபோன்று நல்ல களிமண்ணை போன்று ஒவ்வொரு மாணவரும் உருவாக்கப்படுகின்ற நேரத்தில் பிற்காலத்தில் எந்த துறையிலே அவர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டாலும், எந்த துறையை தேர்வு செய்ய வேண்டியதாக இருந்தாலும் மிக எளிதாக தேவைக்கு ஏற்றபத்திலே தங்களை மாற்றிக்கொள்ள முடியும், உருவாக்கி கொள்ள முடியும். அதனால் மேலோட்டமாக அல்ல, ஏதோ தேர்விலே வெற்றி பெற வேண்டும், மதிப்பெண்களை பெற வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக தேர்ந்தெடுக்கக்கூடிய துறையிலே ஆழமான அறிவு, வருங்காலத்திற்கு பயனளிக்கக்கூடிய சிந்தனைகள், படைப்பாற்றல், ஆராய்ச்சி துறையிலே ஈடுபாடு எல்லா மாணவருக்கும் தேவை. இதனை உணர்ந்து செயல்படுகின்ற நேரத்தில் வேலை வாய்ப்பு தானாகவே தேடி வரும் என்பதனை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு அனைத்து நேயர்களுக்கும் கூறிக்கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம். தேரானை தெளியோனாக்கும் தெளிந்தோனை சான்றோனாக்கும் இக்கல்வி பணி இதனை இவன்கண் விடல் என்னும் வள்ளுவர் வாக்கிற்கிணங்க தலை சிறந்த பொறியியல் வல்லுநர்களையும் கணிப்பொறி ஆய்வாளர்களையும் உருவாக்கும் மிகச் சீரிய பணியை செம்மையாக செய்து வருகிறது இக்கல்வி நிறுவனம்.